ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவில் பார்க்க போகின்ற திருக்கோவில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான திருப்பனந்தாள். இது கும்பகோணத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலின் சிறப்புகள் குறித்து கோவிலின் சிவாச்சாரியார் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். யூடியூப் சேனலுக்காக கோவிலுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த ஊருக்கு பேர் திருப்பனைந்தாள்னு பேர். திருன்னா அடு சேர்க்கறது பனைமரதா ஸ்தல விருட்சம், அதனால தான் திருப்பனைந்தாள்னு பேர் வந்தது. இந்த ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடம் பெரிய பனங்காடாக இருந்தது. சுவாமி சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக பூமியிலேயே இருந்தார். தேவலோகத்தில் உள்ள தேவகன்னியை தாடகன்னு பேர். ராமாயணத்தில் வர அடக்கி வா தேவகன்னி புத்திர பாக்கியத்துக்காக எங்கன்னா சிறியரி பாக்கு கிடைச்சது. பெரிய பனங்காட்டில் சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் இருக்கார். போய் பூஜை பண்ணின்னு வந்தால் புத்திர பாக்கியம் அடைக்கணும்னு பல ஆண்டு காலம் பூஜை பண்ணின்னு வந்தால் சுவாமி சிவபெருமான் யாருக்கும் எந்த சோதனையும் செய்யாமல் எந்த வரத்தையும் தரதில்லை. சோதிக்கணும்னு விரும்பினார். ஒரு நாளைக்கு 2 கையிலையும் மாலையை வச்சுன்னு சாத்த போகிறா. மேலாட நகிழ்ந்து கைக்கு வந்துடுறது. கீழே வச்சுட்டா சான்ஸ்கிரிட்டில் நிர்மால்யம்னு சொல்லுவாள். அது எந்த சுவாமியாக வேணாலும் இருக்கலாம். பழங்கள் பட்சணங்கள் நைவேத்திய பொருள் எதா வேணாலும் இருக்கலாம். மனசால் நினைச்சாலே சுவாமி ஏற்றுக்கிறாரா. இதுமாரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தாடகம் சொன்னால் இது நாள் வரைக்கும் பண்ண பூஜா பலன் உண்மையாக இருந்தால் இறைவன் வணங்கி ஏற்றுக்கணும்னு கேட்டதுனால அவளோட அன்புக்காக தலை வணங்கி ஏற்றுறதா ஐதீகம். அதுக்கு பிறகு அவளுக்கு புத்திரபாக்கியத்தை வழங்கினார். இந்த ஆலயம் சுமார் ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழராஜா காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்கிறா. அப்படி ஆலயம் கட்டும்போது சுவாமியோட திருமேனி சாய்ந்த பெரியே இருந்தால் பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கணுமே, எப்படியா நிமித்து வச்சு கட்டிடணும்னு சொல்லி பட்டு துணிகளை கைராதிரித்து யானை சடை குதிரை அப்படி கொண்டு கட்டி எழுத்தாராம். நமக்கு அப்படி இல்லை, அப்படியே ஆலயம் கட்ட ஆரம்பித்தார். 63 நாயன்மாரில் குங்குளிகளையனார் சிவபக்தர். வாழ்நாளில் சுவாமிக்கு குங்குளியம் போட்டு ஆராதிச்சுட்டு இருந்தார். அவர் காதில் செய்தி விழுந்து அழைத்திற்கு வந்தார். பாட்டு பாடினார், ஆனந்த கூத்தாடினார். சுவாமி சிரசு நிமிரல. இந்த காலத்தில் கத்தி, அந்த காலத்தில் அருகாணின்னு சொல்லுவாள். அந்த கழுத்தில் கட்டி சுவாமி சிரசில் ஒரு கயத்தை கட்டி எழுத்தார். ஒன்று சுவாமி நிமிரணும், இல்லைன்னா என்னையா அர்ப்பணிக்கிறேன்னு. அவருக்கும் உயிர் போகிற தருவாயில் காட்சி அளித்ததா இதுக்கும். சுவாமி இங்கே மேற்க பார்த்துருக்கார். சுவாமியோட பேர் தமிழில் செஞ்சிடப்பன் பேர், சாஸ்கிரேட்டில் அருணாச்சலேஸ்வரர்னு சொல்கிறோம். அருணம்னா சூரியனோட மறுபெயர். சூரியன் உதிக்கும் போது எப்படி செங்கதிராக இருக்கோ அதுமாரி சுவாமியோட மேனி இருக்கிறதா ஐதீகம். அம்பாள் கிழக்க பார்த்துருக்கா. அம்பாள் பேர் தமிழில் பெரிய நாயக்கின்னு பேர், சாஸ்கிரேட்டில் பிரகன் நாயக்கின்னு சொல்கிறோம். அம்பாள் குழந்த மாதிரி இருக்கான்னு பாலாம்பிகைன்னு ஒரு பேர் இருக்குது. நடைமுறையில் இருக்கிறது பெரிய நாயகிங்கிற பேர் தான். யாருக்குமே உபதேசம் பண்ணணும்னா வலது காலில் தான் உபதேசம் பண்ணணும் சம்பிரதாயம் இருக்குது. இந்த சுவாமிகிட்ட அம்பாள் ஞானோபதேசம் பண்ணுறதா ஐதீகம். இந்த ஞானோபதேச நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு ரொம்ப விமர்சையாக நடக்கும். இதுமாரி ஆழித்தூருக்குள்ளே வரும்போது குடிமரத்துக்கு இடதுகை பக்கம் நாகனி தீர்த்தம்னு குளம் இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே நாகனி அம்பாள் சர்ப்ப தலையோட, சர்ப்ப தலைனா பாம்பு தலையோட கிழக்கு நோக்கியா மறந்துருக்கா. இந்த அம்பாள் இந்த குளத்தில் நீராடி சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணி சர்ப்ப விமோச்சனம் பெற்று ரூபவதியாக மாதிரி, ரூபவதினா அழகான பொண்ணா மாதிரி அரசரை மணமுடித்தாள் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. 2வது திருஞான சமுத்திரால 500 பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இதுமாரி பிரம்மாவுக்கு பொய்சோன பாபு நீங்கியது நம்ம ஆலயத்தில் தான். சிவராத்திரியில் 4ஆம் காலத்தில் சுவாமிக்கு தாழ்வு சாத்துவம் ரொம்ப விசேஷம். கிழக்க காசி மடம் இருக்குது, அதுக்குள்ளே பொய்கை குளம் இருக்குது. அந்த குளத்தில் தான் பிரம்மா ஸ்நானம் பண்ணி அதான் தலை குளித்து பொய்சொன்ன பாபம் நீங்கியதான் ஐதீகம். அது பொய்யா குளம்னு மறி வந்துருக்கு. இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் மாதாந்திர வருடாந்திர நிகழ்ச்சிகள் அனைத்துமே நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது இந்த ஆலயம். எல்லா ஊர்லேயும் ஆன்வல் பட்சம் வர்றாத நிகழ்ச்சி சித்ரா பௌர்ணமி சொல்லுவாள். இங்கே சித்திர மாதம் சித்ரா நட்சத்திரத்தன்னைக்கு தீர்த்தவாரி அமாசம் முடிஞ்ச 5ஆம் நாள் பஞ்சமி தேதி மிருசீரிஷ நட்சத்திரத்தன்னைக்கு கொடியேறும். திருவிழாவில் சிறப்பு வைப்பம் பார்த்தீங்கன்னா 7ஆவது நாள் திருக்கல்யாணம். அன்றைக்கி காலையில் ஏகாதசுரத்துன்னு சொல்லி 11 கலசம் வச்சு விசேஷமாக சங்கல்பத்தில் கால சர்ப்பதோஷம் நீங்கிறதுக்கும் புத்திரபாக்கியம் இல்லாதவாளுக்கு புத்திரபாக்கியம் அடிக்கிறதுக்கும் திருமண தோஷம் இருந்தால் தடை நீங்கி திருமணம் நடைபெறுவதற்கும் அம்பாள் உபதேசப்பட்டிருக்கிறதுனால குழந்தைகளோட படிப்பு உத்தியோகம் இல்லை. இதுக்கெல்லாம் விசேஷமாக சங்கல்பம் பண்ணி விசேஷ ஜப அபிஷேக ஆராதனை நடக்கும். சாயந்தரம் திருக்கல்யாண வைபவம் ஒரு பிராமின் கலாச்சாரத்தில் நடைமுறையிலும் உள்ளபடி. ஒரு பிராமின் கல்யாணத்துக்கு போனால் என்னென்ன நடக்குமோ அது மாரி சுவாமிக்கு மாப்பிள்ளை எடுப்பு, மாப்பிள்ளை பரதேசி குளம் போகிறது, மாலை மாற்றுறது, ஊஞ்சல் பச்சைப்படி சுற்றுறதுன்னு திருமங்கல்யதாரணம் வரைக்கும் எல்லா உபச்சாரமும் நடக்கும். ராத்திரி பஞ்சமூர்த்தியோட திருவீதியில் ரதத்தில் சுவாமியை விடிய அருள் பாலித்து வருவார். அதனால் இந்த ஆலயத்திற்கும் தெரிந்து இந்த குளத்தில் நீராடி சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணால் சூரிய தோஷம் சந்திரதோஷம் குருதோஷம் குருவாக இருந்து அம்பாளுக்கு உபதேசம் பண்ணதுனால ஜாதகத்தில் தனித்த குரு இருந்ததுன்னா குருதோஷ நிவர்த்தி சுவாமிகிட்ட. சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் புத்திரபாக்கியம் இல்லாதவாளுக்கு புத்திரபாக்கியம் அடிக்க திருமண தோஷம் இருந்தால் தடை நீங்கி திருமணம் நடைபெறும். அம்பாள் உபதேசம் பண்ணிருக்கிறதுனால குழந்தைகளோட படிப்பு உத்தியோகமின்மை. இது 7 நிவர்த்தி தரம்.
ஆண் குழந்தைலாம் இருந்தால் 11 திகழ்மையும், பெண் குழந்தைலாம் இருந்தால் 11 வெள்ளிக்கிழமையும் அர்ச்சனை பண்ணுற சிறப்பாக வச்சுருக்கோம். இந்த ஆலயத்திற்கும் தெரிஞ்சு இந்த சுவாமிகிட்ட எந்த ஒரு காரியத்தை முன்னிட்டு பிரார்த்தனை பண்ணாலும் ஒரு மண்டலம்னு சொல்லுவாள். 48 நாளுக்குள்ளே நிறைவேறிடுங்கிறது ஐதீகம். இது வந்து தர்மபுர ஆதீனத்தை சேர்ந்த 28 தேவஸ்தானம். வாழ்க்கை 28 கோயில் இருக்குது. அதில் இது 4ஆவது. சிவாய மிகவும் நன்றி.